ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஒரு சமையல். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து இட்லி மாவு எப்படி அரைக்கணும், என்ன அளவுன்னு சொல்லியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சு நம்ம ஆப்பம், இட்லி, தோசை, குழிப்பணியாரம் எல்லாமே செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பராக வரும். ஒரு மாவு இருந்தாலே போதும், நம்ம டெய்லி ஒவ்வொன்றா செஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மாதிரி மாவு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆப்பம் செய்கிறதுக்கு வந்து தேங்காவை வந்து உடச்சி எடுத்து பால் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து தேங்காய் ஆப்ப பால் அப்படிங்கிறது ஒரு மறக்க முடியாத இதுதான். இப்போ தான் வந்து நிறையா ஆப்பத்துக்கு வந்து நிறைய சைட் டிஷ் பண்ணுறாங்க. பட் அப்போல்லாம் வந்து என்னென்னா தேங்காய் பால், ஆப்பம் இது 2 தான் நமக்கு தெரிஞ்சது. நம்ம போய் கடையிலலாம் வாங்கி வெயிட் பண்ணி அவங்க சுட சுட சுட்டு தருவாங்க. வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு வேகமாக நம்ம ஸ்கூலுக்கு ஓடுவோம். அந்த நினைவுகள்லாம் எனக்கு ஞாபகம் வருது. நீங்கள் இந்த மாதிரிலாம் போய் கடையில் வாங்கிட்டு வந்து ஸ்கூலுக்கு கிளம்பும்போது சாப்பிட்டு கிளம்பியிருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயே தேங்காய் எடுக்கிறதுக்கு ஏதாவது வச்சுருப்பீங்க. பட் எனக்கு என்னமோ கத்திலே எடுத்து பழக்கமாயிடுச்சு. அதனால் நான் கத்திலே தான் எடுத்திருக்கேன். தேங்காய் கொஞ்சம் நல்லா முத்தலாக இருந்தனால எடுக்க ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இருந்தாலும் எடுத்தாச்சு. நம்மளால் முடியாதது எதுவும் இருக்கா என்ன அப்படின்ற மாதிரி எடுத்தாச்சு. எடுத்து நம்ம பால் அரைச்சி தேங்காய் வந்து தண்ணி ஊற்றி நல்லா பால் அரைச்சி நம்ம கட்டியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா ஆப்பத்துக்கு வந்து கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தண்ணியாக இருந்துச்சுன்னா அந்தளவு டேஸ்ட்டு வந்து தேங்காய் பால் டேஸ்ட்டு வந்து கொடுக்காது. கண்டிப்பாக அந்த வீடியோ லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒரு தோசை மாவு வந்து அரைச்சிட்டிங்க அப்படின்னா இட்லி, தோசை, ஆப்பம், குழிப்பணியாரம் இந்த மாவுலேயே வந்து வெல்லத்தை கரைச்சி ஊற்றினீங்கன்னா நீங்கள் குழிப்பணியாரம் சுட்டலாம். எல்லாமே ஒரே மாவுலேயே செஞ்சிடலாம். ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சே நானுமே வந்து ஆப்பம் சுட்டிருக்கேன். ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு, ஷேர் பண்ணிக்கிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. பாருங்கள் எந்த அளவு அழகாக வந்து மேலெல்லாம் முருகலாகி நடுவில் மட்டும் கரெக்டாக வந்திருக்கு தெரியுங்களா? அந்த அளவு சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து கத்திரிக்காய் இருந்தாலும் ஓகே, வெங்காயமாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் ஓகே, எதையாவது கட் பண்ணி நான் லைட்டாக எண்ணெய் ஆயில் ஆட் பண்ணி தான் தேய்ச்சி விட்ருவேன். வெங்காயம் தான் தேய்க்கணும்னு இல்லை, நான் கத்திரிக்காயும் அதிகமாகவே யூஸ் பண்ணுவேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன் டைம் நான் சொன்ன அளவுகளோட மாவு அரைச்சி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நிறையா சப்ஸ்கிரைபர் நியூவாக வந்திருக்கீங்க. எல்லாருக்குமே வெல்கம் டு நம்ம ஒரு சமையல். நான் உங்களை எல்லாருமே வெல்கம் பண்ணுறேன். என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு. கண்டிப்பாக நான் உங்களுக்கு நல்ல ஒரு ரெசிபி, நல்ல ஒரு ஹெல்த்தி ரெசிபியாக கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையிலையுமே நீங்களுமே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்பவே தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக இதே அளவோடு நீங்கள் மாவு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.